பாக்யலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த வாரத்துக்கான ப்ரமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அங்க பாக்யா வீட்டுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஆரத்தி எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் செழியனும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரினும் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் அங்க கீழே இருக்கிற பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாங்க கோபியும் அப்பாடா எப்படியோ நம்ம இங்க வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே பெட்ல சரிவா படுக்க போறாரு. அந்த சமயம் பார்த்து ராதிகாவோட அம்மா கமலா இங்க பாக்யா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு பாக்யா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சத்தம் போடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்த்திராதவங்க இனியா, செழியன், எழில், பாக்யா, ஈஸ்வரி, கோபின்னு எல்லாருமே ஒரே அதிர்ச்சியா யாரு இப்படி சத்தம் போடுறாங்க, அதுவும் பாக்யாவை அதற்ற மாதிரி அப்படின்னு எழுந்து வந்து ஹால்ல நின்று வாசல்ல யாரு நிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. அங்க கமலா கோபத்தோட தெறிக்க நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே கோபிக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. உடனே பாக்யா வெளியில நின்றுட்டு இருந்த கமலாவை பார்த்து பாக்யா உள்ள வாங்கம்மா அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. உடனே கோபப்பட்டு பேசுற கமலா, உன் வீட்டுக்கு நான் ஒன்றும் உறவாடுறதுக்காக வரல, என் மாப்பிள்ளைய நான் கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன், எங்க என் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேடுறாங்க. அங்க ஹாலில் நின்றுட்டு இருக்கிற கோபியை பார்த்துட்டு கமலா, மாப்பிள்ளை நீங்க ஏன் இங்க வந்தீங்க, நம்ம வீட்டில் அங்க எல்லாம் ரெடியா நான் எடுத்து வச்சிருந்தேன், ஆரத்தி கூட எடுக்கிறதுக்காக எல்லாம் கலக்கி ரெடியா வச்சிருந்தேன், மயூரி கூட அப்பா எப்போ வருவாருன்னு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த இந்த 4 நாளா ரொம்ப ஏக்கமா இருந்தா, நான் இன்னைக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன், நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததை நாங்க யாருமே விரும்பல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு காமலா சொல்றாங்க. அப்ப பேச ஆரம்பிக்கிற ஈஸ்வரி, ஏய் யார் வீட்டுல வந்து யார் முன்னாடி கை நீட்டி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கமலா கூட சண்டைக்கு போறாங்க ஈஸ்வரி. அது மட்டும் இல்லாம செழியனை பார்த்து, டேய் செழியா இந்த அம்மாவை இழுத்து வெளியில புடிச்சு தள்ளிட்டு கேட்டை சாத்திட்டு வாடா அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே கமலா சொல்றாங்க, எப்படி நீங்க என் கழுத்தை பிடிச்சி எப்படி வெளியில தள்ள முடியும், என் பொண்ணோட கணவர் இவரு, சட்டப்படி நீங்க இவரை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கவே கூடாது, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கமலா ஈஸ்வரி கிட்ட பேசுறாங்க. உடனே ஈஸ்வரி, நான் 10 மாசம் செமந்து பெத்த பையன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் மருமக ராதிகாவோட புருஷன் பாக்யாவோட புருஷன் அப்படிங்கிற உறவு எல்லாம் தாய் பாசத்தை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. உடனே கமலா ஃபோன் பண்ணி ராதிகா கிட்ட சொல்றாங்க, ஏய் ராதிகா சீக்கிரம் உடனே மயூரியை கூட்டிட்டு இங்க வாடி பாக்யா வீட்டுக்கு, இவங்க தேவையில்லாம என் கூட வாக்குவாதம் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை இங்கே தான் இருப்பாராம், இவங்க எல்லாரும் மாப்பிள்ளையை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, இப்படி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்னம்மா நீங்க அதனாலதான் உங்களை அங்க நான் போக வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க. மா சரி இருங்க நான் அங்க அப்படின்னு ராதிகாவும் இங்க பாக்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பாக்யா வீட்டுக்கு வந்த ராதிகாவை பார்த்துட்டு ஈஸ்வரி, ஏய் நீ எதுக்கடி வந்த, உங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியில போ, நீ என் பையனை பிடிச்ச தருத்தணும், முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பேசுறாங்க. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, ராதிகா நான் தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னொரு 2 மாதம் தான், அதுக்குள்ளே அவர் ஹெல்த் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் திரும்பவும் உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னேன்ல, அதை நம்பாமல் நீங்கள் மறுபடியும் அம்மாவும் நீங்களும் இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே கமலா இதுதான் சமயங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா வாடி நீ வா அப்படின்னு பாக்யாவை பார்த்து, ஏய் நீ பண்ணுறது தாண்டி அத்தனைக்கும், புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டலையும் ஆட்டி விடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கதை தான் நீ உன் மாமியாருக்கு ஏற்றி விட்டுட்டு ஒன்றுமே தெரியாதவள மாதிரி நல்ல விளாட்ட நீ நாடகம் ஆடிட்டு இருக்கியா, இனி இந்த நாடகத்தை இதுவரைக்கும் ராதிகா வேணா நம்பி இருப்பா, இனிமேல் அவன் நம்பருக்கு தயாரா இல்லை, எப்போ கோபியை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தையோ இதுக்கும் மேலே நாங்கள் உன்னை நம்புறதாவே இல்லை, சட்டப்படி ராதிகாவோட புருஷன்தான் கோபி, அதனால அவர் மேலே முழு உரிமையும் ராதிகாவுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால எனக்கு ஒரு முடிவு தெரியாம நானும் ராதிகாவும் இங்க இருந்து போக மாட்டோம், என் மாப்பிள்ளை கோபியை இங்கிருந்து கூட்டிட்டு போகாம நாங்க இங்கிருந்து கிளம்பவே மாட்டோம், இல்லைன்னா நாங்களும் இங்கேயே தான் இருக்க போறோம் அப்படின்னு கமலா சொன்ன உடனே அதிர்ச்சி ஆகிடுறாங்க பாக்யா. என்ன இது அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட சண்டைக்கு போறாங்க பாக்யா. நான் அப்பவே சொன்னல கோபியை அப்படியே ராதிகா கூட தாட்டி விடுங்கன்னு, இங்க கூட்டிட்டு வந்து இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுது பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் ராதிகா ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக சட்டப்படி தான் பார்ப்பாங்க, சட்டப்படி கோபி அவங்க வீட்டுக்கு தான் போகணும், நமக்கும் அவருக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது அத்தை அப்படின்னு ஈஸ்வரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாக்யா. இதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே நிற்கிறாரு கோபி. உடனே பாக்யா கோபியை பார்த்து கேட்குறாங்க, என்ன கோபி இப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க, அவங்க உங்களுக்காக தானே இவ்வளவு சட்டப்படி அது இதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்தது பெரிய தப்பு, எனக்கு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரதே
சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பேசாமல் இப்போவே கிளம்பி ராதிகா கூட அவங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா. ஆனால் கோபி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் இதுக்கு பதிலாக நீ அவனை காலில் போட்டிருக்கிற செருப்பை கலட்டி அடித்து வெளியில் போடான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா வீடு உன் பேரில் இருக்குதில்ல பாக்யா, அதனால தானே நீ இவனை இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குற. எல்லாம் எங்கள் நேரம், என் பையனோட நேரம், உன்கிட்ட எல்லாம் இப்படி ஒரு வார்த்தை கேட்கணும்னு அவனுக்கு தலையெழுத்து பாரு அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கூட சண்டைக்கு போகிறாங்க. அப்போ பேசுகிற கமலா, அம்மா இங்கே பாருங்க, உங்கள் சண்டையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் மருமகனை நாங்கள் கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமா முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பேசுகிற ஈஸ்வரி, ஈஸ்வரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பையன் கூட தான் இருப்பேன். நான் செத்ததுக்கு அப்புறம் வேணும்னா என் பையனை எல்லாரும் பங்கு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை இதில் பங்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் தான் அவரை முழுசாக விட்டு கொடுத்துட்டேனே ராதிகாவுக்கு. மறுபடியும் நீங்கள் தான் பங்கு போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் பேசாமல் வழி விடுங்க. அவர் போய் கிளம்பி பாக்யா வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டு பழையபடி உடம்ப தேத்தி நல்லா இருக்கட்டும். அதுதான் நம்மளால் பண்ண முடியும் அத்தை. தேவையில்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனை பண்ணது அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தங்காட்டி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்யா செலியனை பார்த்து, டேய் செலியா போய் இவரை அதான் உங்கள் அப்பாவை ராதிகா வீட்லேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே செலியனும் இனியாவோ சொல்கிறாங்க, அதையெல்லாம் முடியவே முடியாதுமா. நாங்கள் எங்கள் அப்பா கூட தான் இருப்போம். ஏன் இவங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து கேட்குறாங்க இனியாவும் செலியனும். அப்போ இனியா கிட்ட திட்டுற மாதிரி பேசுகிறாங்க கமலா. ஏன் பொண்ணே, உன்னால தான் என் மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே. அதுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி நாள் நீ கூட்டிகிட்டு போய் அவரை அங்கே இங்கேன்னு சுற்றி தேவையில்லாமல் பழசையெல்லாம் கிளறி அவர் மனசை ரொம்ப காயப்படுத்திட்ட. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வீட்டுக்கு வந்தார். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராதிகா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வெளியில் போனவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அத்தனைக்குமே காரணம் இதோ நிற்கிறாளே பாக்யாவோட பொண்ணு இனியா, அவதான் அப்படின்னு சொல்லிட்டு கமலா இனியாவை அடிக்கிற மாதிரி போகிறாங்க கோபத்தில். உடனே பாக்யா கமலாவோட கையை குறுக்காட்டி பிடிச்சிட்டு, யாரு பொண்ணை யார் அடிக்க போகிறது அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த சமயம் பார்த்து எழிலும் செலியனும் கமலாவை, மரியாதையா இப்பவே வெளியில போயிருங்க. இதுக்கு மேலே இங்கே நின்று எங்கள் அம்மாவை தங்கச்சியை பாட்டியை அப்பாவை நீ ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுடும் அப்படின்னு எழில் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடியே பேசுகிற செலியன் சொல்கிறாரு, ஆமாண்டா எழில், இவங்களுக்கு எல்லாம் வார்த்தையால் பதில் சொன்னால் புத்தி வராது, கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளணும் பாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே கமலா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமாப்ல எங்களுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவை, எல்லாம் உங்களால தானே. நீங்கள் எதுக்கு ராதிகா கழுத்து தாலி கட்டி மனைவியாக்கிட்டு மறுபடியும் இப்படி இங்கே வந்து இருந்தங்காட்டி தானே, உங்கள் மேலே தானே அத்தனை தப்பும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேட்கும் பொழுது பாக்யா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த அம்மா சொல்கிறது சரிதானே அத்தை, இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்கிறதுக்காக நீங்கள் முழு உரிமையையும் சென்டிமெண்ட்டாக நீங்களே எடுத்துகிட்டு எல்லா முடிவையும் இப்போ பிரச்சனை எனக்கு தானே வந்திருக்கு. என் பிள்ளைய அடிக்கிற அளவுக்கு இந்த அம்மா வந்துட்டாங்க. இதுக்கு மேலே கோபி இங்கே இருக்கவே கூடாது, தயவு செஞ்சு அவங்களோடையே அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படின்னு பாக்யா சொல்லும் பொழுது ஈஸ்வரி சொல்கிறாங்க பிடிவாதமா, அது என்னால் முடியாது பாக்யா அப்படின்னு. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, அப்போ நாங்களும் இங்கேருந்து போக மாட்டோம், இங்கேயே தான் சமைச்சு இங்கேயே தான் சாப்பிட்டு நாங்களும் இங்கே என் கணவர் இருக்கிற பக்கமாக தான் என்னோடய ஃபேமிலியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாக்யா அப்படியே தலையை பிடிச்சி கவிழ்த்து உட்காந்துடுறாங்க. அத்தை இதுக்கும் மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. உங்கள் பையனை நீங்கள் இப்போ இவங்க கூட அனுப்பி வைங்க, இல்லைன்னா இது என்னோட வீடு, நீங்களும் உங்கள் பையனும் வெளியில் கிளம்பி போகலாம். ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் மானம் மரியாதையை இழந்து இவங்க முன்னாடி கை கட்டி நிற்கிற அளவுக்கு நான் ஒன்றும் எந்த பெரிய தப்பும் பண்ணலை. தப்பு பண்ணது ஃபுல்லாக உங்கள் பையன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைங்களும் நானும் எதுக்கு இங்கே தலை குனிஞ்சு இவங்க கிட்ட இந்த பேச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா. அப்போ எழில் சொல்கிறாரு, சே இத்தனையும் கேட்டுட்டு சும்மா சில மாதிரி நின்றுருக்கீங்களே, பேசாமல் கிளம்பி போக வேண்டியது தானே. உங்களால தானே அம்மா இனியா பாட்டி நான் எல்லாருமே அவமானப்பட்டு நிற்கிறோம். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போங்க. அதுதான் உங்களுக்கு இனிமேல் ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்படியே இஷ்யூவே ஒன்று வந்தாலும் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? அதுதான் நாங்கள் எல்லாருமே வேண்டான்னு பல வருஷங்களுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. உங்கள் புது மனைவி புது பிள்ளைன்னு அவங்க எல்லாரும் இருக்காங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அங்கே கிளம்பி போகலாம். முதல்ல நீங்கள் இங்கே வந்ததுக்கு எப்படி தான் மனசு ஒத்துச்சோ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எழில் பேசுகிறாரு. உடனே ஈஸ்வரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டத்தோடு தான் இங்கே இருக்கீங்க, ஆனால் எனக்கு மட்டும்தான் ஒரு சாவு வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு
ஈஸ்வரி கோபியை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கோபி ஈஸ்வரியோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, அம்மா இத்தனை அவமானத்துக்கு பின்னாடியும் நான் இங்கே நிற்கிறேன்னா உங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. உடனே பாக்யா சொல்றாங்க, இத்தனை நாள் உங்க அம்மா உயிரோடு தானே இதே வீட்டில் இருந்தாங்க, அப்ப எங்க போச்சு இந்த வார்த்தையெல்லாம் அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க.